1486 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் காஷ்மீரின் ஷெனாப் நதியின் மேல் கட்டப்பட்டுள்ள உலகின் மிக உயரமான ரயில் பாலம் நாட்டிற்கு அர்ப்பணிப்பு. நதியில் இருந்து 359 மீட்டர் உயரத்தில் கட்டப்பட்டுள்ள 1359 மீட்டர் நீளமுள்ள பாலத்தில் நடந்து சென்று ஆய்வு செய்தார் பிரதமர் மோடி. கத்ரா ஸ்ரீநகர் இடையே வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. ரயிலில் இருந்த பள்ளி குழந்தைகளுடன் சிரித்து பேசி மகிழ்ச்சி. ஜம்மு காஷ்மீரில் 46,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டப் பணிகள் தொடக்கம். புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியதுடன் முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. धन्यवाद माननीय प्रधानमंत्री जी। आज इस अवसर पर हम आपका हृदय से आभार व्यक्त करना चाहते हैं। ये केवल आपका ஜம்மு காஷ்மீரில் சுற்றுலா தொழிலை சீர்குலைத்து இந்தியாவில் கலவரத்தை தூண்டுவதே பாகிஸ்தானின் நோக்கம். பஹல்காமில் சுற்றுலா பயணிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதை சுட்டிக்காட்டி பிரதமர் மோடி பேச்சு. टूरिज्म का विरोधी इतना ही नहीं, वो ऐसा देश है जो गरीब की रोजी रोटी का भी विरोधी है. காஷ்மீரில் கட்டப்பட்டுள்ள ஷெனாப் உயர்மட்ட ரயில்வே மேம்பாலத்தை பிரதமர் மோடி மட்டும் சொந்தம் கொண்டாட முடியாது என்று காங்கிரஸ் சாடல். நரசிம்மராவ் காலத்தில் தொடங்கி வாஜ்பாய், மன்மோகன் சிங் உள்ளிட்டோர் காலங்களில் பணிகள் நடைபெற்று தற்போது திட்டம் நிறைவடைந்துள்ளதாக விளக்கம். தமிழகத்தில் 10ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை மீண்டும் கனமழை பெய்யக்கூடும் என்று கணிப்பு. கடலூர், கள்ளக்குறிச்சி மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் வருகிற 11ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு. வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர் மாவட்டங்களில் 12ஆம் தேதி பலத்த மழை பெய்யக்கூடும் என்று தகவல். தொடர்ந்து 3வது முறையாக ரெப்போ வட்டி விகிதத்தை குறைத்தது ரிசர்வ் வங்கி. வங்கிகளின் குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதம் 0.5% குறைப்பு. நீட் முதுநிலை தேர்வை ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி நடத்திக் கொள்ள உச்சநீதிமன்றம் அனுமதி. ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்கு பின் கூடுதல் அவகாசம் வழங்கப்படாது எனவும் நீதிபதி திட்டவட்டம். தமிழகத்தில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு தொடக்கம். நீட் தேர்வு மதிப்பெண்கள் நேரடியாக NDA இணையதளம் மூலம் எடுத்துக் கொள்ளப்படும் எனவும் அறிவிப்பு. கடந்த மே 4ஆம் தேதி நடத்தப்பட்ட இளநிலை நீட் நுழைவுத் தேர்வை ரத்து செய்ய கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் தள்ளுபடி. மழை காரணமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் முழுமையாக தேர்வை எழுத முடியவில்லை என்று தாக்கல் செய்த மனுக்களை தள்ளுபடி செய்தது உயர்நீதிமன்றம். நீட் மறுதேர்வு நடத்த உத்தரவிட்டால் தீவிர தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று உயர்நீதிமன்றம் கருத்து. நாடு முழுவதும் 22 லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதியதை சுட்டிக்காட்டி மனுக்கள் தள்ளுபடி. மாநிலங்களவை தேர்தலுக்கு போட்டியிடும் திமுக வேட்பாளர்கள் முதலமைச்சர் முன்னிலையில் வேட்புமனு தாக்கல். வழக்கறிஞர் வில்சன், கவிஞர் சல்மா, SR சிவலிங்கம் ஆகியோர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். திமுக கூட்டணி சார்பில் மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் கமல்ஹாசன் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் முன்னிலையில் வேட்புமனு தாக்கல். இந்திய நாட்டின் முழு முதல் ஆட்சியின்
ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவதை சூழலுக்கு உறுதி கூறுகின்றேன். அதிமுக சார்பில் வழக்கறிஞர் இன்பதுரை, செங்கல்பட்டு தனபால் ஆகியோர் ராஜ்யசபாவுக்கு போட்டி. அதிமுக பொதுச் செயலாளர் EPS முன்னிலையில் தலைமைச் செயலகத்தில் வேட்புமனு தாக்கல். திமுக ஆட்சியின் அவலங்களை மறைக்க தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சனையை வைத்து முதலமைச்சர் மடைமாற்றம் செய்வதாக விமர்சனம். தொகுதி மறுசீரமைப்பு மற்றும் ஹிந்தி திணிப்பு விவகாரங்களில் தமிழ்நாட்டு மக்கள் தெளிவான மனநிலையில் உள்ளதாக EPS பதிலடி. தமிழகத்தில் பொறியியல் படிப்புகளுக்கு விண்ணப்பிக்க இன்றே கடைசி நாள். இதுவரை சுமார் 3 லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளதாக தகவல். தியாக திருநாளாம் பக்ரீத் பெருநாளை முன்னிட்டு சவுதி அரேபியாவில் உள்ள மெக்காவில் சிறப்பு தொழுகை. ஹஜ் புனித பயணம் மேற்கொண்டுள்ள இஸ்லாமியர்கள் ஏக இறைவனை வேண்டி இஸ்லாத்தின் 5வது கடமையை நிறைவேற்றினர். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா யஸ்மஉ துஆஅக்கும் வலவ் சமிஉ மஸ்தஜாபு வத்தகூனி யா உலில் அல்பாப். பக்ரீத் பெருநாளையொட்டி ஜெருசலத்தில் உள்ள அல் அக்ஸா பள்ளிவாசலில் இஸ்லாமியர்கள் தொழுகை. Kemudian di rakaat kedua setelah takbir bangkit dari sujud. இந்தோனேஷியாவில் கால்நடைகளை குர்பானி கொடுத்து வறியோருக்கு இறைச்சிகளை வழங்கி கடமை நிறைவேற்று. வளைகுடா நாடுகளை பின்பற்றி கோவை, மதுரையில் இன்றே பக்ரீத் பெருநாள் கொண்டாட்டம். ஜாக் அமைப்பை சேர்ந்தவர்கள் மட்டும் திடல்களில் நபி வழியில் தொழுகை நடத்தினர். நாளை பக்ரீத் பெருநாள் கொண்டாட்டத்தையொட்டி பல்வேறு சந்தைகளிலும் களை கட்டிய விற்பனை. கோடிக்கணக்கில் ஆடுகள் விற்பனையானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. இஸ்லாமியர்களின் கல்வி, சமூக, பொருளாதார உரிமைகளுக்காக தொடர்ந்து உழைத்து வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பக்ரீத் வாழ்த்து. தியாகத்தையும் பகிர்ந்துண்ணும் பண்பையும் போற்றும் பக்ரீத் திருநாளை கொண்டாடும் இஸ்லாமியர்களுக்கு முதலமைச்சர் வாழ்த்து செய்தி. ஏற்றத்தாழ்வுகளை அகற்றி அனைவரும் ஒன்று கூடி மகிழ்ச்சியில் திளைக்கும் திருநாள் பக்ரீத் என்று எதிர்க்கட்சித் தலைவர் EPS பெருமிதம். அனைவரிடமும் தியாக சிந்தனை, இறை உணர்வு, சகோதரத்துவம் மலரட்டும் என்று பக்ரீத் வாழ்த்து. மேட்டூர் அணை ஜூன் 12ஆம் தேதி திறக்கப்பட உள்ளதால் ஆறுகளை தூர்வாரும் பணி 80 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வருவதாக அமைச்சர் KN நேரு தகவல். 12ஆம் தேதி தண்ணி திறக்கிறதுனால கடமடை வரை செல்கிற அந்த பணியையும் அதற்கு தூர்வாருகிற பணியும் ஆராய்ந்து விட்டு அதற்கு பிறகு நகரங்களில் எங்கெங்கெல்லாம் சில்ட் கிளியரன்ஸ் பண்ண வேண்டும், தூர்வார வேண்டும் என்பதை சொல்லி ஆகாயத்தாமரை அகற்ற வேண்டும் என்று சொல்லி அனைத்து உத்தரவும் தந்திருக்கிறார்கள். 80 கோடி ரூபாய்க்கு முதலமைச்சர் கொடுத்து வேலையெல்லாம் முடிச்சிட்டு இருக்கிறாங்க. அன்புமணியை அமித்ஷா சந்திக்கும் திட்டமில்லை என்று பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தகவல். ராமதாஸ், அன்புமணி இடையேயான பிரச்சினைக்கும் பாஜகவிற்கும் தொடர்பில்லை எனவும் திட்டவட்டம். சார், அன்புமணி ராமதாஸ் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா மதுரையில் அமித்ஷா இருக்கும்? இல்லை, அது குறித்து இதுவரைக்கும் எந்த முடிவும் இல்லை. பாமக நிறுவனர் ராமதாஸிடம் இன்றும் நீடிக்கும் சமாதான பேச்சுவார்த்தை. முன்னாள் மத்திய அமைச்சர் அரங்கவேலு தலைமையில் சமரசம் செய்ய முயற்சி. பாமகவில் ஏற்பட்டுள்ள பிரச்சனையில் முன்னேற்றத்திற்கான அறிகுறி தெரிவதாக GK மணி தகவல். அன்புமணி ராமதாஸ் மீண்டும் தைலாபுரத்திற்கு வருவார் என்றும் தீர்வு கிடைக்கும் எனவும் நம்பிக்கை. முன்னேற்றத்தினுடைய அறிகுறியாதான் இருவரும் சந்தித்து பேசியது. முன்னேற்றம் இல்லாம சந்திக்க முடியுமா? ஒரு தீர்வு நோக்கி இல்லாம சந்திக்க முடியாது. அப்ப பேசியாச்சு. தேனி மாவட்டம் கம்பத்தில் உள்ள சோழமண்டலம் நிதி நிறுவனத்தை பூட்டிய வாடிக்கையாளர்கள்.
பறிமுதல் செய்யப்பட்ட வாகனத்தை வாங்கியதற்கு என்ஓசி சான்று வழங்க அலைக்கழித்ததால் ஆத்திரம். புதுச்சேரியில் அரிசி கடைக்குள் சரக்கு வேன் புகுந்ததில் 2 பேர் காயம். ஓட்டுநர் இல்லாத போது கிளீனர் வண்டியை ஓட்ட ஆசைப்பட்டதால் விபரீதம். திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் உயிரிழந்த திருத்தணி கூலி தொழிலாளியின் உடலை மாற்றி பீகாருக்கு அனுப்பிய விவகாரம். பணியில் அலட்சியமாக இருந்த மருத்துவரை இடமாற்றம் செய்து மருத்துவ கல்வி இயக்குநரகம் நடவடிக்கை. தேனி அரசு மருத்துவமனையில் மதுபோதையில் விசிக பிரமுகர் அட்டூழியம். சட்டையை கழற்றியபடி போலீசாரிடம் வாக்குவாதம் செய்ததால் வழக்கு பதிவு. சென்னையில் வீட்டிற்கு வெளியே நிறுத்தி வைக்கப்படும் இருசக்கர வாகனங்களை திருடும் கும்பல். கோயம்பேடு சுற்றுவட்டாரத்தில் ஒரே நாளில் 4 இருசக்கர வாகனங்களை தள்ளிச் சென்ற சிசிடிவி காட்சி. நெல்லை மாவட்டம் அம்பையில் ஐபிஎஸ் அதிகாரி பல்பீர் சிங் விசாரணை கைதிகளின் பற்களை பிடுங்கி சித்திரவதை செய்த சம்பவம். மனித உரிமை மீறல் நடந்துள்ளதால் வழக்கை மாவட்ட நீதிபதி அமர்வுக்கு மாற்றுமாறு குற்றவியல் நீதிமன்றத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் முறையீடு. மத்திய பிரதேச மாநிலத்தில் அரசு ஊழியர்களுக்கான ஊதியத்தில் 230 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடைபெற்றிருப்பதாக அதிர்ச்சி தகவல். 50,000 அரசு ஊழியர்களுக்கு கடந்த 6 மாதமாக ஊதியம் வழங்கவில்லை என்று கூறப்படுவதால் அவர்கள் எங்கே என்று கேள்வி. டெல்லியில் உள்ள ஊழல் தடுப்பு அமைப்பின் முன்பாக ஆம் ஆத்மி முன்னாள் அமைச்சர் சத்யேந்திர ஜெயின் ஆஜர். 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான பள்ளி வகுப்பறைகள் கட்டியதில் முறைகேடு நடந்ததாக கூறப்படும் புகாரின் பேரில் விசாரணை. திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மஹுவா மொய்த்ராவுக்கு திருமணம். பிஜு ஜனதாதள முன்னாள் எம்பி பினாகி மிஸ்ராவை ஜெர்மனியில் கரம் பிடித்தார். அமெரிக்காவின் அரசு நிர்வாகத்தில் இருந்து விலகிய பின் அதிபர் டிரம்ப் மீது குற்றச்சாட்டுகளை அடுக்கும் எலான் மஸ்க். அதிபர் பதவியில் இருந்து நீக்கப்பட வேண்டியவர் டொனால்ட் ட்ரம்ப் என்று அதிரடி. அமெரிக்க பட்ஜெட்டில் ஆயிரக்கணக்கான கோடிகளை மிச்சப்படுத்த ஒரே வழி எலான் மஸ்குடனான அரசு ஒப்பந்தங்களை நிறுத்துவதுதான். இருவருக்கும் இடையேயான மோதல் முற்றிய நிலையில் அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை. சவுதி அரேபியாவில் உள்ள மினாவில் சாத்தான் மீது கல் எறியும் நிகழ்வு. ஹஜ் புனித பயணத்தின் ஒரு பகுதியாக இஸ்லாமியர்கள் பங்கேற்பு. பிரேசிலின் ரியோ டி ஜெனிரோவில் உள்ள இயேசு கிறிஸ்து சிலை மீது பாய்ச்சப்பட்ட பச்சை ஒளி. உலக சுற்றுச்சூழல் நாளை ஒட்டி ஒளிரூட்டப்பட்டது. காசாவில் 2400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் பார்லேஜி பிஸ்கெட். நிவாரண உதவியாக வருபவற்றை பதுக்கி கள்ளச்சந்தையில் 500 மடங்கு விலை உயர்த்தி விற்கப்படுவதாக குற்றச்சாட்டு. தமிழகத்தின் பல்வேறு கோவில்களிலும் சிறப்புற நடைபெற்ற திருத்தேரோட்டங்கள். ஏராளமான பக்தர்கள் திரண்டு வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. திருப்பூரில் உள்ள அங்காளம்மன் கோவிலில் குடமுழுக்கு விழா கோலாகலம். உளுந்தூர்பேட்டை கீழ்பெண்ணாத்தூரில் உள்ள கோவில்களிலும் குடமுழுக்கு விழாக்கள். சுபமுகூர்த்த நாளான இன்று திருத்தணி முருகன் கோவிலில் 72 ஜோடிகளுக்கு திருமணம்.
மணமக்களை வாழ்த்துவதற்காக வந்த உறவினர்களால் மலைப்பாதையில் போக்குவரத்து நெரிசல்.